அப்போ அந்த யூதா அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, நீ சின்ன பொண்ணு, நீ வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கவே இல்லை. நானாவது 3 பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன், நீ எந்த பிள்ளையும் பெத்தெடுக்கல. பட் நீ வாழவே இல்லை. நீ வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பசங்க செத்து போயிட்டாங்க. எனக்கு அது காயமா இருந்தாலும் நீ எதிர்பார்க்கறது கரெக்ட் தான்ப்பா. உனக்கு ஒன்று என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கணும், இல்லைன்னா வேற யாரையாவது கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நான் அதை செய்யலை, செய்யாமல் இருந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நிறைய பேருடைய சண்டைகள் சரியாக போகிறது. என் மனசுல எப்பொழுதும் ஒரு வார்த்தை குடியிருக்க போகுது. என்ன வார்த்தை குடியிருக்க போகுது அப்படின்னா, என்னை பார்க்கலும் அவன் நீதி உள்ளவன், என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்க்கலும் ரதலமா ரஹதனரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஸ்தானம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற பொசிஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை நம்புற இடம் ரொம்ப பெருசு. நீங்க அப்படி பண்ணுவதற்கு உடைய ஆள் கிடையாது. நீங்க நிறைய காரியத்தை செய்ய வேண்டிய ஆள். இயேசுவே, அந்த ஸ்தானத்தை குறிச்ச ஒரு அறிவை கர்த்தர் தாங்கப்பா. அந்த வயசை குறிச்ச ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. என் வயசுக்கு நான் கத்தி இருக்க கூடாது. உங்களுக்கு எத்தனை அனுபவம் இருக்குமா? நீங்க எவ்வளவு பார்த்தீங்கம்மா? நீங்க எத்தனை பேரை பார்த்தாச்சு? இவ்வளவு தூரம் வளர்ந்து இத்தனை வயசாகி நீங்க அப்படி நடந்துக்கலாமா? அது சின்ன பொண்ணு இல்ல, அது சின்ன பையன் இல்ல, அது அவங்களுக்கு வயசு குறைவில்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அனுபவம் இல்லை, அந்த பையனுக்கு அனுபவம் இல்லை. ஆனா நீங்க அனுபவசாலி, நீங்க நல்ல வயசு உள்ளவங்க. நீங்க அந்த இடத்துல எப்படி கத்தலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி பேசலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க அமைதியா இல்லாம போனீங்க. கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் ஆமென், தருவார். ஆனால் ஸ்தோத்திரம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரப்போகிறது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க.